ஓகே, சிலபஸில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷன். சரி, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைய டாபிக் வந்து டுவல் கேரக்டர் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் அண்ட் டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டானுக்கு வந்து ரெண்டு விதமான கேரக்டர் இருக்குங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்ட்டிக்கல் அண்டு வேவ். இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து ப்ரோட்டானுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து பிஹேவ் பண்ணுதுங்கிறாரு. டி ப்ராக்லி ஃபோட்டானுக்கு மட்டும் இல்லை, மேட்டருக்கும், அதாவது பருப்பொருளுக்கும் இந்த மாதிரியான கேரக்டர் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவர் இந்த டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறாரு. அதுவும் எந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து ப்ளங்க்ஸோட அந்த குவாண்டம் லா, ப்ளங்க்ஸ் குவான்டைசேஷன் லாவை எடுத்துக்கிட்டார், E=hν. இந்த ஈக்குவேஷன் எப்போல்லாம் நமக்கு வந்து பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மேட்டரை வந்து வேவாக நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து வேவுக்கான பேராமீட்டர்ஸு. ஹச்சுங்கிறது ப்ளங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது நமக்கு வந்து வேவுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி, அதனால் ஃப்ரீக்வன்சி. இந்த சைடு ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்னு வந்தீங்கன்னா E=mc². இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டரை வந்து பார்ட்டிக்கல்னு நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா இங்கே வந்து வேவுக்கான எந்த பேராமீட்டர்ஸும் இல்லை. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், எம்ங்கிறது மாஸ். வேவுக்கு வந்து மாஸ் உண்டான கிடையாது. ஒரு மேட்டரை வந்து நம்ம பார்ட்டிக்கல், அதாவது ஒரு பருப்பொருளை நம்ம வந்து திடப்பொருளாக நம்ம நினச்சா மட்டும்தான் அதுக்கு வந்து நிறையோ இல்லை அந்த மாஸோ இருக்க முடியும். இது இன்னொரு சைடு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாருன்னா கம்பைன் பண்ணுறாரு நம்ம டி ப்ராக்லி. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போரோட அந்த ஆட்டம் மாடல். போர் வந்து நம்ம எலக்ட்ரானை வந்து பார்ட்டிகலாக தான் அவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணியிருக்காரு அவரோட அந்த ஆட்டம் மாடலில். எதுலேருந்து இந்த முடிவுக்கு நம்ம வரோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அங்கே ஆங்குலர் மொமெண்டம்ங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது போர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் அந்த ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். அதாவது n/h/2π. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் எல், இந்த வேல்யூ இந்த மாதிரி இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2πங்கிற அளவுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்டில் ஸ்டேபிளாக ரிவால்வ் ஆகும்னு சொன்னார். மொமெண்டம்னா நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோவில் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இதே ஆங்குலர் மொமெண்டம் எல்லுன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியேஷன் பார்த்தோம். லீனியரோ இல்லை வந்து ஆங்குலரோ இது எப்படியோ நமக்கு வந்து இங்கே மாஸ் வருது பாருங்கள். அப்போது எலக்ட்ரானுக்கு வந்து மொமெண்டம் இருக்குன்னா அப்போ இன்டெரக்டாக எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கிறது தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு. அதனால தான் வந்து போர் தியரி ட்ரீட்டட் எலக்ட்ரான் அஸ் எ பார்ட்டிகல்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே முக்கியமானது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளங்க்ஸ் ஈக்குவேஷன் ஆகட்டும் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனாக ஈக்குவலாக இருக்குது, அதாவது எனர்ஜி தான் இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் தானே. அதனால தான் hν=mc² இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது நியூக்கு பதிலாக இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நியூக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட் c ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். அப்போது நான் எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும்னா லாம்டா இங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா c/λ, அதுதான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் இந்த ஈக்குவேஷனில். அடுத்தது ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன். நமக்கு லாம்டா வேணும், லாம்டா வேணும்னா அந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே சிக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட் சிக்கும் இங்கே பவரில் வந்து ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று அடிப்பட்டுனா ஃபைனலாக நமக்கு h/mcன்னு இருக்கும். mcங்கிறது மொமெண்டம், எதோட மொமெண்டம்? ஃபோட்டானோட மொமெண்டம். ஏன்னா சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் தானே, அது வந்து பர்டிகுலராக ஃபோட்டானுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ நம்ம வந்து மேட்டர், அதாவது பருப்பொருளுக்கான வேவ் லென்த் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அப்போ வந்து எந்த ஒரு பருப்பொருளும் எந்த ஒரு மேட்டரும் லைட்டோட வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ வந்து அதனால தான் இங்கே வந்து வியால் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். வி வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் வெலாசிட்டி ஆஃப் லைட் சி. அப்போது m/v நமக்கு மொமெண்டம் கிடச்சிருது. இப்போது இதுதான் அந்த ஃபைனல் ஈக்குவேஷன், அந்த டி ப்ராக்லியோட ஃபைனல் ஈக்குவேஷன். λ = h/p.
இங்கே பிங்கிறது மொமெண்டம், ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அனதர் ஃபார்முலா அதாவது ரிலேட்டட் டு நம்மளோட அந்த டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷனுக்கு ஆனது பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு ஹச் பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு விங்கிறது இங்கே வந்து என்னென்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் வோல்ட், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் வோல்ட் இன்ட்டு அந்த எலக்ட்ரானிக் சார்ஜ் ஆன இ இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். அது சப்ஸ்கிரிப்டில் நீங்கள் ஈன்னு கூட போட்டுக்கலாம், சில இதில் போட்டிருப்பாங்க. சரி, இந்த ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், மேலே இருக்கக்கூடிய அந்த above equation வந்து நமக்கு வந்து in terms of அந்த மொமெண்டம். இந்த கீழே இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த குவான்டிட்டி அந்த ரூட் ஆஃப் 2 இன்ட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன வி இன்ட்டு இ இன்ட்டு எம்வி, இது எங்கேருந்து எனக்கு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் சைடில் பாருங்கள். நமக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜிக்கான அந்த ஈக்குவேஷன் ஆஃப் எம்வி ஸ்கொயர். அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு வரும்போது கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வோல்ட் இன்ட்டு எலக்ட்ரானிக் சார்ஜ். இது என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சலரேட் ஆகிட்டு போகும் வேகமாக. அந்த மாதிரி கேசஸில் அதோட கைனடிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணால் நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல். இங்கே இருக்கிற 1/2 இந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ எம்இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வோல்ட் இன்ட்டு எலக்ட்ரானோட சார்ஜ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாஸால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், ரைட் ஹேண்ட் சைட்லையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒன்றா தான் வரும், ஏன்னா அது இதுவும் அடிபட்டு தானே போகும். ஸோ வந்து நம்ம ஒரு குவான்டிட்டியை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த வித மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஃபைனலாக கேன்சல் அவுட் தான் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கியிருக்கேன், எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர்னு ஆகிடுதா. ரைட் ஹேண்ட் சைடில் அந்த குவான்டிட்டி அப்படியே தான் இருக்குது. இப்போது அந்த பவரில் இருக்கக்கூடிய ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டுக்கு மேலே போட்டுருக்கேன். சரியா? இப்போது எம்வி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எம் இன்ட்டு வோல்ட் இன்ட்டு சார்ஜ். இப்போது நமக்கு தெரியும் எம்முங்கிறது மொமெண்டம், ஸோ எம்விங்கிறது மொமெண்டம். அதுதான் அங்கே வந்து எம்முக்கு பதிலாக அங்கே பின்னு போட்டாலும் ஒன்று தான், இல்லை எம்வின்னு அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரை அந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அதுதான் இந்த பிக்கு பதிலாக இந்த ரூட் ஆஃப் 2 இன்ட்டு வி இன்ட்டு சார்ஜ் இன்ட்டு மாஸ்ன்னு இங்கே டினாமினேட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாமில் கால்குலேஷன் கேட்கலாம். சரி, ஓகே, ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் டேவிசன் ஜெர்மருங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே வந்து எலக்ட்ரானை இதே போல் ஒரு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஆக்சலரேட் பண்ணி அதோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரானுக்குன்னு சம் டெஃபினட் குவான்டிட்டி ஆஃப் வேவ் லென்த் இருக்குங்கிறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம். அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ். எக்ஸாம்பிள் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷனை வந்து அந்த டுவல் கேரக்டர் ஆஃப் மேட்டரை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு அப்படி கேட்டாங்கன்னா டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். சரி, இப்போ அடுத்த என்னோடய கேள்வி என்னென்னா, புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஃபுட்பால் இந்த மூணுத்துக்குமான டி ப்ராக்லி வேவ் லென்த் எப்படி இருக்கும்ங்கிறது தான் என்னோட இப்போ கொஷின். நீங்களும் யோசிங்க, நான் இருந்தாலும் இந்த வீடியோலேயே நான் அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். இந்த மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மாஸ் தான். எலக்ட்ரானுக்கு தான் இருக்கிறதுலே மாஸ் கம்மி, அடுத்தது வந்து புரோட்டான். ஃபுட்பாலுக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே அதுக்கு தான் மாஸ் அதிகம். இப்போது இது மூணுத்துக்கும் டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷனுங்கிறது என்ன, லாம்டா ஈக்குவல் டு ஹச் பை பி. பிங்கிறது என்ன, இன்டெரக்டாக மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ டினாமினேட்டில் மாஸ் இருக்குது. இப்போது மாஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா அதை டினாமினேட்டரில் ஒரு சின்ன வேல்யூவால் நம்ம பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து லார்ஜர் லாம்டா வேல்யூ கிடைக்கும். இதுவே அந்த மாஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அப்போ ஸ்மாலர் வேவ் லென்த் வேல்யூ கிடைக்கும். புரியுதா? அப்போது நமக்கு எலக்ட்ரானுக்கு வேவ் லென்த் எப்படி இருக்கும், எலக்ட்ரானோட வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும், ஃபுட்பாலோட வேவ் லென்த் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபுட்பால் கூட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்தை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப 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 கம்மி. இதே போல்
அந்த ஆப்ஜெக்டோட, அதாவது அந்த மேட்டரோட சைஸ், அதாவது அந்த மாஸ் பெருசாக 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 அது கூட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்துங்கிறது ரொம்ப 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 கம்மியாகிட்டே போகும். நம்மளால் எக்ஸ்பெரிமெண்டலாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட், அந்த மேட்டருங்கிறது பார்ட்டிக்கலாக நமக்கு தெரியறதுக்கான காரணம். இதுவே அந்த குவாண்டம் பார்ட்டிகல்னு வரும்போது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோன்னு வரும்போது அதோட மாசஸ்லாம் ரொம்ப 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 கம்மி. அப்போது அது கூட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்துங்கிறது எக்ஸ்பெரிமெண்டலாக நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த குவாண்டம் பார்ட்டிகல்லாம் வேவ் ஆகும். இந்த லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமும், மாஸ் உள்ள லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமும் பார்ட்டிகலாகவும் பிஹேவ் பண்ணுறதுக்கான ரீசன். அதே போல் அந்த குவாண்டம் பார்ட்டிகலான எலக்ட்ரான் அண்டு புரோட்டான், நியூட்ரான்லாம் சில இடத்துல பார்ட்டிகலாகவும் சில இடத்துல வேவாகவும் பிஹேவ் பண்ணோம். அதுதான் நம்ம அதோட டுவல் கேரக்டர்னு சொல்ல வரோம். சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் போயிடலாம்.